வணக்கம் நண்பர்களே. இசை விஷால் சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம ஸ்ரீஜாவின் பித்தலாட்டத்தை கிழித்து எறிகிறாங்க நம்ம இசை. அவங்க நேராக ரம்யாவை போய் பார்த்து எப்படியாவது உண்மையை சொல்லணும், இதில் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம், ஸ்ரீஜா தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டே இருக்கா, அதனால சொல்லு ரம்யா அப்படின்னு அந்த இடத்துல ரம்யாவை கையெடுத்து கும்பிட்டு உண்மையை வர வைக்கிறாங்க. அதோட ஸ்ரீஜாவின் பித்தலாட்டத்தை சுபத்ரா முன்னாடி நிரூபிக்கிறாங்க. வெட்ட வெளிச்சமாக அதோட சுபத்ரா அடித்து வெளுத்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இப்போவே போடி, இனி விஷாலுக்கு இசை கூட தான் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிடுறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. நம்ம ரம்யா கிட்ட போனோன்னா ஏதாவது விஷயம் கிடைக்கும். ஸ்ரீஜா தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்கா, வேணும்னு தப்பு பண்ணி இப்போ என் வர்ஷினி இது என் தங்கச்சியோட உயிரை எடுக்கிறதுக்காக கரண்ட் சாக்களை வைக்க அளவுக்கு வந்துட்டா. அவளோட பித்தலாட்டம் அப்படியே தூள் தூளாக ஆக்கணும். அவள் பானுமதியோட சேர்ந்து தப்பு பண்ணி வேணும்னு நம்ம குடும்பத்தை பழிவாங்க தான் இதை பண்ணுறா. சுபத்ரா அத்தையே பழிவாங்கிறதுக்கு தான் அப்படின்னு அந்த இடத்துல இசை கண்டுபிடிக்கிறாங்க. எப்படியாவது அந்த ரம்யாளுக்கு மட்டும்தான் உண்மை தெரியும், ஏன்னா அவள் வீட்டில் வந்தால் இந்த தப்பு நடந்து அப்படின்னு ஸ்ரீஜா சொல்லுறா அப்படின்னு ரம்யா வீட்டுக்கு 2 வீலர் எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே போனதோட ரம்யா பார்க்குறாங்க, என்ன இவ இங்கே வந்திருக்கா, இது சரிப்படாத அப்படின்னு சொல்ல நேரம் தான் நம்ம ரம்யா கிட்ட, இந்த பாரு ரம்யா, நான் மறுபடியும் கேட்க தான் வந்திருக்கேன். கண்டிப்பாக விஷால் தப்பு பண்ணக்கூடிய ஆள் இல்லை, விஷாலுக்கும் ஸ்ரீஜாவுக்கும் தப்பு ஒன்றும் நடக்கல அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க. என்ன சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டா இருப்பாங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரம்யா சொல்கிறாங்க, ஐயோ இனி என்ன பண்ணடா அப்படின்னு அந்த இடத்துல மண்டையை பிச்சிக்கிறது மாதிரி விஷயமா இருக்குது அப்படின்னு நினைக்க நேரம் நம்ம ரம்யா கிட்ட 2 கையும் எடுத்து நம்ம இசை கும்பிடாங்க. இந்த பாரு, நீ உண்மையை சொல்லி தான் ஆகணும், ஏன்னா இதில் வாழ்க்கை சம்மந்தப்பட்டது இருக்குது. நீ ஸ்ரீஜாவை நல்லவன் நினச்சிட்டு இருக்கா, அவள் நல்லவ இல்லை, அவள் ஏதோ பழிவாங்க உணர்வோடு தான் வந்திருக்கா அப்படின்னு அது நல்லாவே புரியுது அப்படின்னு அந்த இடத்துல இசை கெஞ்சி ரம்யாட்ட கேட்குறேன்னா, ரம்யா இவையெல்லாம் நம்மளை ஒன்றுமே அவங்களுக்குள்ள தப்பு நடக்கலைன்னு தெரிஞ்சு தான் கேட்கா போல அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. இதில் வாழ்க்கை பிரச்சனை வேற சொல்கிறா, சரி உண்மையை சொல்லிடலாம், இப்போ உண்மையை சொல்லலை என்ன வந்துட போகுது அப்படின்னு அந்த இடத்துல, இந்த பாருங்க அன்னைக்கு இங்கே ஒன்றுமே நடக்கலை, ஆனால் நடந்தது மாதிரி ஸ்ரீஜா ஃபோட்டோ எடுக்க சொன்னா, அவ்வளோதான்ப்பா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. இது கேட்டதும், இது போதும் ரம்யா, எனக்காக தயவு செய்து இந்த விஷயத்த சுபத்ரா அத்தைக்கிட்ட சொல்லணும், நான் அங்கெல்லாம் சொல்ல மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இந்த விஷயத்த கண்டிப்பாக சொல்லணும், ஏன் ஸ்ரீஜா என்னை தப்பாக நினைக்கிறதுக்கா, அவள் தப்பாக நினைக்கா, நீ வாழ்க்கை பிரச்சனையாக போகுது அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. விஷாலுக்கு சரியான ஆள் அந்த ஸ்ரீஜா கிடையாது, அவள் ஏதோ பிளான் பண்ணி தான் வீட்டுக்குள்ளே நுழையா, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, இதுக்காக உதவு அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் ரம்யாவும் ஒரு கட்டத்தில் ஒத்துக்கிடாங்க. அவங்கள நேராக சுபத்ரா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்கங்க நம்ம இசை. கூட்டிகிட்டு வந்ததோட நம்ம ஸ்ரீஜாவின் பித்தலாட்டம் நிரூபிக்கப்படுதுன்னு சொல்லலாம். இந்த பாருங்க அத்தை, இதுதான் ரம்யா, இவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தான் அன்னைக்கு ஸ்ரீஜாவும் நம்ம விஷாலும் போனது அப்படின்னு சொல்ல நேரம் அதிர்ச்சியில், ஓ அங்கே போய் தான் இவங்க தப்பு பண்ணாங்களா அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கா அப்படின்னு சிந்தாமணி கேட்குறாங்க. வாயை மூடுங்க, இப்போது அது இல்லை பிரச்சனை, அங்கே ஒன்றுமே நடக்கலை, இந்த ஸ்ரீஜா பித்தலாட்டம் பண்ணி அப்படியெல்லாம் ஃபோட்டோ எடுத்திருக்கா, அவ்வளோதான், இதை ரம்யாவே சொல்லுவா அப்படின்னு சொன்னோன்னே ரம்யா சொல்லுறாங்க, என்னடி நீ என் ஃப்ரெண்டாக பழவிட்டு இப்படியெல்லாம் சொல்லிட்டியே, என்னை போட்டு கொடுத்துட்டியே, என் மானத்தை வாங்கிட்டியே அப்படின்னு அந்த இடத்துல ஸ்ரீஜா கொந்தளிக்கிறாங்க. இதெல்லாம் அவள் வாழ்க்கை பிரச்சனை, சொல்லிடு அப்படின்னு உண்மையை கேட்டனால தான் சொன்னேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிடுறாங்கங்க நம்ம ரம்யா. அதோட பார்த்தோன்னா விஷால் கொந்தளிக்கிறாங்க. இந்த பாரு, இவ்வளோ பித்தலாட்டத்தை பண்ணி நான் உனக்கு ஏமாற்றிட்டேன், உனக்கு எடுத்துட்டேன் அப்படின்னு நீ நம்ப வச்சு எவ்வளோ பெரிய பழியை என் மேலே உருட்டி தள்ள பார்த்த ஸ்ரீஜா அப்படின்னு அந்த இடத்துல செம்மையாக கோவப்படுறாங்க. அதோட சுபத்ரா, இது மான பிரச்சனை அப்படின்னு யாரடி உனக்கு இங்கே அனுப்புனது அப்படின்னு ஸ்ரீஜாவை வெளுத்து எடுக்கிறாங்க. அப்போ தான் பானுமதி கூட தொடர்பில் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல சுபத்ரா
சுபத்ராவுக்கு தெரிய வருது. அதோட வெளுத்தெடுத்து இந்த பாரு நான் இப்போ சொல்லுறேன், விஷாலுக்கு என்ன நடந்தாலும் சரிதான், இசை தான் வந்து சரியான மருமகா, விஷாலும் இசையை தான் சேர்ந்து கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. ஸ்ரீஜாவை அடித்து வெளுத்து வெளியே போடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல துரத்துறாங்க. அதோடி பார்த்தோன்னா வர்ஷினியோட அம்மாவுக்கு சும்மா கடுப்பாகுது. என்னோட பொண்ணு தான் இந்த வீட்டு மருமகா ஆக போகிறா, இசை இப்போ கிடையாதுன்னு நினச்சா மறுபடியும் இசை நுழைஞ்சிட்டால, ஐயையோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல சும்மா கடுப்பாக இருந்து, சரி ஸ்ரீஜா வந்தா என்ன, இசை வந்தா என்ன, எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அதோட பார்த்தோன்னா சுபத்ரா வந்து சொல்கிறாங்க, இந்த இசை நீ வந்து இந்த வீட்டில் என்னென்ன பிரச்சனை வருவோ எல்லாத்தையும் வந்து நீ தவிடுபொடியாக்கி பாதுகாக்கிற, இதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு வந்து நீதாமா மருமக அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. விஷாலுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து ஸ்ரீஜாவை லவ் பண்ணா, ஆனால் அவள் செய்த பொய் பித்தலாட்டத்தால் இப்போ அவளையே நான் வேண்டாம் அப்படின்னு வந்து வெறுக்களவு வந்துட்டேன், இனி என்ன பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கோபத்தோடு இருக்கிறாங்க. அதோட இசையை பார்த்து கேட்குறாங்க, இந்த பாரு நீ வந்து நம்ம ஸ்ரீஜாவோட பித்தலாட்டத்தை நிரூபிச்சிட்ட, ஆனால் எனக்கு ஒன்று கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை இசை, எனக்கு ஸ்ரீஜா தான் வந்து வேணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. நீங்கள் வந்து இதை உங்கள் அம்மா கிட்டேயே சொல்லிக்கிடுங்க அப்படின்னு வந்து சொல்லுறேன். ஏன்னா உங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா நான் சொல்லதை விட நீ உன்னை தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இப்போ பையனை விட நீ தான் அவங்களுக்கு முக்கியமாயிட்ட அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம இசைக்கு வந்து கொஞ்சம் கோபமாக இருக்குது. எவ்வளோ நடந்த புறமும் ஸ்ரீஜாவை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வந்து விஷாலுக மனசில் இவ்வளோ பெரிய திட்டம் இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல இவனை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. எது நடந்தாலும் சரி, எனக்கு பார்த்த உடனே விஷாலை பிடிச்சிட்டு, விஷாலோட நல்ல மனசுக்கு நான் தான் வந்து அவருக்கு மனைவியாக வருவேன் அப்படின்னு வந்து இசை வந்து நினைக்கிறேன்.